வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. சில பேர் கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில், சார் இவ்வளோ சொல்கிறீங்களே, கடவுள்னு இருக்கா இல்லையா, அதை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன உதாரணம், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதாவது ஒரு பழமொழி உண்டு. அதாவது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்னு. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கப்பல் துறைமுகம் ஒரு கலங்கரை விளக்கம்னு ஒன்று இருக்கும். இரவில் லைட்டு ஏற்றி வைப்பாங்க, அதாவது விளக்கு, ஒரு தீபந்தம் ஏற்றி வைப்பாங்க. இந்த தீபந்தம் எதனால் ஏற்றி வைக்கிறாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் கடலில் பயணம் செய்கிறவங்களுக்கு திக்குன்னா திசை தெரியாது, எந்த பக்கம் நம்ம போகணும், எந்த பக்கம் கரை இருக்குது அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க. அது என்ன ஆகுன்னா கலங்கரை விளக்கம்னு இப்போ சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அதுவும் கலங்கரை விளக்கமாக தான் இருந்திருக்குது. அந்த விளக்கு வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு அந்த மாலுமி, கப்பலை ஓட்டுறவர் என்ன பண்ணுவார், விளக்கு வெளிச்சத்தை வச்சு நோட் பண்ணி நேராக கரையை நோக்கி வண்டியை கப்பலை செலுத்துவார். அப்படி கப்பலை செலுத்தும் போது அந்த வெளிச்சம் எங்கே இருக்குதோ அதுக்கு நேராக கப்பலை கொண்டாந்து நிப்பாட்டினா கரையில் இறங்கிடுவாங்க. இது நடுக்கடலில் அமாவாசை இருட்டில் எப்படி இருக்கும், ஒரே இருட்டாக இருக்கும். கடல் தண்ணியே ஒரே இருட்டாக இருக்கும். அமாவாசை இருட்டு எப்படி இருக்கும், பயங்கர இருட்டில் அவருக்கு எப்படி தெரியும் வெளிச்சம், நம்ம எந்த பக்கம் எந்த திசையை நோக்கி போகிறோம் அப்படின்றது தெரியாது. அதனால் அந்த ஒரே ஒரு விளக்கு வெளிச்சத்தை வச்சு அவர் கரெக்டான இடத்துக்கு சேர்ந்துருவார். இது அந்த நடுக்கடலில் போகிறவருக்கு திக்கற்றவர், அவர் எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாது. அந்த ஒளியை வச்சு அவர் வந்துடுறாரு. அந்த கலங்கரை வெளிச்சத்தை வச்சு அவர் கரை சேர்றாரு. இது நேரடியாக நம்ம பார்க்குறோம். திக்கற்றவருக்கு ஒளியை ஒரு வெளிச்சமாக கொண்டாந்து கொடுத்து அவர் கரையை சேர்ந்துடுறாரு. இது அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் பார்த்துருவோம். அதாவது வாழ்க்கையில் எந்த பிடிமானமுமே இல்லாமல், எந்த ஒரு ஆசாபாசமும் இல்லாமல், பிடிமானம் இல்லாமல், எதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தெய்வமே துணை அப்படின்னா, அந்த தெய்வம்னு ஒரு கான்செப்டுக்குள்ளே அந்த மனிதன் வரும்போது, அதாவது தெய்வம் இருக்குடா, நமக்கு நல்லது செய்யும், தெய்வத்தை நம்புவோம், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு அந்த தெய்வத்தை ஒருநிலைப்படுத்தி, இந்த இடத்துல தெய்வம் இருக்குது, நம்ம இதை நோக்கி பயணிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே அவனோட வாழ்க்கையை தெய்வத்தை நோக்கி அவன் செலுத்தும்போது அவன் சேர வேண்டிய இடத்த அடைஞ்சிடறான் ஈஸியாக. தெய்வம் இருக்குது இல்லை, அது அடுத்த பிரச்சனை. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அந்த தெய்வம் இந்த இடத்துல இருக்குது, நம்ம தெய்வத்தை வேண்டுவோம் அப்படின்னு அவன் அதை வேண்டிட்டு அதுக்கான முயற்சியை செய்யும்போது அவனோட உச்சத்தை அடைஞ்சிட்றான். அந்த ஜாதகரோட வாழ்க்கையோட இலக்கு என்னவோ அதை நெருங்கிடுறான். முடிஞ்ச வரைக்கும் அந்த இலக்கை நெருங்கி வாழ்க்கையில் 90% வெற்றி அடைஞ்சிட்றான். அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த தெய்வ நம்பிக்கையில் உள்ளவங்க அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிடறாங்க. தெய்வம் இல்லை அப்படிங்கிறவங்க 100% வெற்றி அடைகிறாங்க, அது அடுத்த பிரச்சனை. நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு அமாவாசை இருட்டு, ஒருத்தன் காட்டு வழி பயணத்தை தொடங்குறான். அந்த காட்டு வழி பயணத்தை தொடங்கும்போது தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி அவன் நேராக பயணிக்கிறான். சரி, அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது, ஏன்னா சைடில் அவனுக்கு ஒரே இருட்டாக இருக்குது, எப்படி போகிறது என்ன ஏதுன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, அதை நோக்கி பயணிப்போம் அப்படின்ட்டு அதை நோக்கி பயணிக்கும்போது கிட்டக்க நெருங்கும்போது விடிஞ்சிருது. அந்த வெளிச்சம்தான் தெய்வ நம்பிக்கை. இந்த மாதிரி அதை நோக்கி பயணிக்கும்போது கண்டிப்பாக அவனோட வாழ்க்கை விடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் தெய்வங்கள் மனித உருவில் தான் நடமாடுறாங்க. தெய்வத்தை நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி படமாக வரைஞ்சிக்கிறோம், ஓவியமாக வரைஞ்சிக்கிறோம், படமாக பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பஞ்சபூதத்தின் மொத்த வடிவு தான் விநாயகப் பெருமான். அதனால தான் விநாயகப் பெருமானை முதல் கடவுளாக கும்பிட்றோம். அதே போல் இந்த அண்ட சராசரம் பால் வீதி தான் சிவபெருமான். மற்றபடி இந்த பால் வீதியில்
சுற்றி வர கிரகங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த விஷ்ணுவும் பிரம்மனும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ட சராசரத்தையும் எப்படி நிர்வகிக்கிறாங்களோ, எப்படி எதனால் இயங்குகிறதோ அவங்க தான் பிரம்மனும் விஷ்ணுவும். இந்த அண்ட சராசரத்தை என்னென்ன இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று, நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், இப்படி பல விஷயங்கள் அண்ட சராசரத்தில் இயங்கிகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மன் ஒரு பகுதியாகவும் கிருஷ்ணரை ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் இந்த பிரபஞ்சம்தான் கடவுள், கடவுள் தான் பிரபஞ்சம். அதில் குன்றுகள் எல்லாமே குமரன், அதாவது மலைகள் எல்லாமே முருகப்பெருமான். அதில் மனங்கள் எல்லாமே சிவபெருமான், அதாவது ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அதாவது சிவபெருமான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கார். அதாவது அது புல்லாகட்டும், பூண்டாகட்டும், மிருகமாகட்டும், பறவையாகட்டும், பட்சியாகட்டும், மனிதர்களாகட்டும், அவங்களோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, மனிதனுக்கு எப்படி இதயமோ அதே போல் ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் அந்த ஜீவன் சிவலிங்கம் இருக்கார். அதனால தான் என்ஜான் உடம்புக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை தானே அறிந்தவன் சிவனாகிறான். அதாவது தன்னுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத மிக சரியாக துல்லியமாக தெரிந்த ஒருவன் அந்த ஆற்றலை பல மடங்கு விஸ்வரூபமாய் ஆக்கி அந்த ஆற்றல்லேருந்து தெய்வத்தை உணர்வார். உதாரணத்துக்கு இளையராஜா சார், அவரோட ஆற்றல், அவரோட உடம்புக்குள்ளே உள்ள அந்த ஞானசக்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா இசை, கீதம். இதை அவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நம்ம ஐயா அப்துல் கலாம், அவருக்குள்ளே இருந்த அந்த சிவலிங்கம், ஜீவன் சிவலிங்கம், அதனுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது உலகறிந்தது. அவர் எவ்வளோ பெரிய அணு புரட்சி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். பெக்ரான் குண்டு வெடிப்பு, ராக்கெட்டு, எவ்வளோதோ அவர் செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஜீவன் குடிகொண்டு இருக்கிறது. அதனுடைய ஆற்றலை அவர் தெளிந்த பிறகு அவனே சிவனாகிறான். உதாரணத்துக்கு ஸ்ரீ ராகவேந்திரர், காஞ்சி மகா பெரியவா, புத்தன், இயேசு, காந்தி, இப்படி பல பேரை உதாரணமாக சொல்லலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு மனிதரால் பல பேர் பயன்பெற்றால் அவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார். அதே போல் பல பேருக்காக ஒருவர் துன்பப்பட்டால் அவரும் சிவனின் அம்சமாகவே கருதப்படுகிறார். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான்னு ஒருத்தர் கண்டிப்பாக உண்டு. சிவன் அம்சம் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு இல்லாதது, நம்மை எல்லாம் வழி நடத்துவது, நம்மை ஆட்கொள்வது. எத்தனையோ கதைகளும் கதாபாத்திரமும் தெய்வமே மனிதனாக பிறந்திருக்கிறது. ஆனால் எந்த மனிதனும் தெய்வ பிறவி எடுக்கவே இல்லை. பொதுவாக இந்த சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களே, கடைசி அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொல்ல விரும்பிக்கிறேன். என்ன விஷயம்னா, தெய்வம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையுமே பரிபூரணமாக அனுபவிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு தெய்வம் எங்கெல்லாம் வாசம் செய்யும், எங்கெல்லாம் குடியிருக்கும், யாரெல்லாம் விரும்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தெய்வம் வாசம் செய்யும். அவங்க எல்லாரையும் தெய்வத்துக்கு பிடிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பு என்றைக்குமே மற்றவங்களுக்கு வம்பு தான். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எப்போதுமே அந்த ஜாதகருக்கு ஒரு தெம்பு. எதிர்பார்ப்பு உள்ள அன்பு எப்போதுமே அந்த ஜாதகருக்கு ஒரு வம்பு.